கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க 40, 50 பேரு. அப்பலாம் செந்தில் பாலாஜி எங்க போனாருன்னு தெரியல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்க போனாருன்னு தெரியல. இப்ப இங்க வந்து இன்சிடென்ட் நடந்த உடனே அங்க இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அப்ப நீங்களே வந்து பிளான் பண்ணிட்டு தான் நீங்க அங்க போய் உள்ள உட்காந்துருக்கீங்களா? மக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல நிறுத்துங்க அப்படின்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களாம். தூரமா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. கரண்ட் வந்து கட் பண்றது, இது மாரி குறுகலான இடத்த குடுக்குறது, இது மாரி இடர்பாடுகளுக்குள்ள மக்கள வந்து திணிச்சு அந்த இடத்துல வச்சு, அவங்க இதனால பாதிப்படைவாங்க. நம்ம அத வந்து வெளிய கொண்டு வந்து, அத நியூஸ்ல கொண்டு வந்து, நம்ம இத வச்சு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா எச்ச மீடியா நீங்கலாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க? மக்கள் வந்து விளக்கம் குடுக்க வராங்க. அப்படியே மைக்க திருடிட்டு ஓடிர்றான். நியூஸ் 24/7ன்றவன்லாம் என்னடா நீங்க? ஸோ மக்கள நீங்க வந்து நல்லா பயன்படுத்துறீங்க. திமுக நீங்கலாம் வந்து ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அழிஞ்சு போவீங்க. சத்தியமா சொல்றேன் நானு. முடிவுரை எழுதப்படும் 2026ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து.